ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு நம்ம பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூண்டுல எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. ஆனாலும் அதை சமையல்ல சேர்க்கும்போது சிலர் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த மெத்தட்ல பூண்டு குழம்பு செஞ்சீங்கன்னா, பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Masala spoons. முதல்ல ஒரு கடாயில ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுல ஒரு 50 கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கலாம். பாருங்க, இப்போ பூண்டு நல்லா வெந்துடுச்சு. ஒரு ஸ்பூன்ல சும்மா அதை பிரஸ் பண்ணி பார்த்தாலே நல்லா வெந்தது தெரியுது. இப்போ இதை ஒரு தனி கிண்ணத்துல மாத்திட்டு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு மசிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இதுல நம்ம அந்த பூண்டு வேக வச்சோம்ல தண்ணி, அதையும் அதுல சேர்த்து நல்லா கலந்து தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இடிச்சு சேர்த்தாதான் அதோட ஜூஸ், அந்த டேஸ்ட் அந்த குழம்புல சூப்பராக இறங்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க. இப்போ இதில் 2 சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். பாருங்க, அப்படியே நல்லா ஸ்மாஷ் ஆகி ஒன்றா பிளண்ட் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இந்த டைமில் நம்ம மசிச்சு வச்ச பூண்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மிளகாய்த்தூள் அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் குழம்பு நல்லா கலராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஓகே, அந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மசாலாலேருந்து. இந்த டைமில் நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைப்போம். ஓகே, பாருங்க, நம்ம குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிட்டு அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். பூண்டு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பூண்டு இருக்கிறதே தெரியாது. டேஸ்ட்டும் சான்ஸேல வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.